சரி, 23வது கேள்வி. சில மூலகங்களின் மின்னெதிர் தன்மைக்கான போலிங்கின் அளவிடை பெருமானம் அருகே தரப்பட்டுள்ளது. குறித்த மூலகங்கள் ஒன்றுடன் ஒன்று தாக்கமுற்று சேர்வைகளை உருவாக்குகின்றன எனின் முனைவுத்தன்மை கொண்ட பங்கீட்டு வழி சேர்வை. ரெண்டு விஷயங்கள் சொற்கள் நீங்க கவனிக்கணும். முனைவுத்தன்மை கொண்ட பங்கீட்டு வழி சேர்வை ஒன்று உருவாகும் சந்தர்ப்பம் எது? இப்ப மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள், பொதுவாக இந்த மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள் யாருமே பாடமாக்கி வச்சிருக்க மாட்டீங்க. சரி, அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்கணும்னு சொன்னேன். அப்படி நீங்க பாடமாக்கி வச்சிருந்தா நீங்க கெட்டிக்கார பிள்ளைகள் தான். அது இதை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டு இந்த அட்டவணையை பாருங்க. இந்த அட்டவணை மேலதிக அறிவு கொண்ட விஷயத்துல உள்ளடக்கப்பட இல்லை. அதனால இதுல இருந்து கேள்வி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இது மேலதிக அறிவு கொண்ட பகுதியில இல்லாததுனால இதுல இருந்து கேள்வி எடுத்திருப்பாங்க. சரி, இந்த அட்டவணை அடிப்படையாக கொண்டு நாங்க பார்த்தால் இதுல நாங்க பார்க்கலாம் கியூ. கியூ என்ன மூலகம்? கியூ எதிர பெருமானம் ஆக்சிஜன். கியூ ஆக்சிஜன். ஜி எதிர பெருமானம் ஜி பாஸ்பரஸ். பொஸ்பரஸ். ஜி பொஸ்பரஸ் அல்லது ஐதரசன். ஜி பொஸ்பரஸ் அல்லது ஐதரசன். வை சோடியம். சரியா? வை சோடியம். ஆர் கார்பன். ஆர் கார்பனும் இன்னொன்று இருக்கு. கார்பனும் கந்தகம். சரி, இது அடிப்படையாக கொண்டா இப்ப கேள்வி எங்களுக்கு லேசா செய்யறது இலகுவாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்க பாடமாக்கி வச்சுட்டு யாருக்காவது பாடமா இது? இந்த அட்டவணை பாடமா பாடமாக இருக்குன்னு நான் நினைக்கல. அப்படி இருந்தா நீங்க கெட்டிக்கார பிள்ளைகள். சரியா? சரி, QY என்பன தாக்கமுற்று Y2Q எனும் சேர்வையை உருவாக்கும். Y2Q என்ன நினைக்கிறீங்க? Y2Q என்னது? Y2Q Na2O சோடியத்தின் ஆக்சைடு. அப்ப இதுல முனைவுத்தன்மை கொண்ட பங்கீட்டு வலு சேர்வையாக இது வருமா? முனைவுத்தன்மை கொண்ட இல்லை என்று சொன்னால் சோடியம் என்பது உலோகம், ஆக்சிஜன் என்பது அல்லுலோகம். பொதுவாக உலோகங்களும் அல்லுலோகங்களும் சேர்ந்து அயன் சேர்வைகளை தான் உருவாக்கும். இது ஒரு அயன் சேர்வை. சரி, இரண்டாவது நாங்க பார்ப்போம். G2Q. G2Q என்றால் P2O வருமா H2O வருமா? H2O தான் இங்க மிக பொருத்தமானது. சரியா? H2O. சரி, H2O அயன் சேர்வையா பங்கீட்டு வலு சேர்வையா? H2O ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. அப்ப இதுல கேட்கப்பட்டிருக்கு முனைவுத்தன்மை கொண்ட பங்கீட்டு வலு சேர்வை. முனைவுத்தன்மை இருக்கா இல்லையா? முனைவுத்தன்மை இருக்கு. சரி, அடுத்த சேர்வை என்னன்னு பார்ப்போமே. அப்ப இதுதான் விட. நான் விட எப்ப விளங்கப்படுத்துறேன் கொஞ்சம். இது என்ன சேர்வைன்னு பார்த்துட்டு வருவோம். RG4. RG4 இது RG. ஆர்டா சி, ஜிண்டா பியும் ஹெச்சும் இருக்கு. சிஎஸும் பிஹெச்சும் சம்பந்தப்படுற சேர்வை RG4. CH4 வரும். சரியா? CH4. சரி, அடுத்தது என்ன சேர்வை? ஜி மூலக அணுக்கள் இணைந்து மூலக மூலக்கூறு. ஜி மூலக அணு அப்படின்னா மூலக மூலக்கூறு என்றால் அதே இன்னொன்றோட இணையணும். பியோட இணையணும், ஹெச்சோட இணையணும். எது எதோட இணைந்து உருவாக்கும்? H2 வருமா P2 வருமா? H2. H2 உருவாகும்.
H2 ஆகவே H2 ஒரு பங்கீட்டு வலு சேர்வை, ஆனால் முனைவுத்தன்மை இல்லை. ஆகவே நாங்க இங்க CH4 பங்கீட்டு வலு சேர்வை சமச்சீராக காணப்படும், முனைவுத்தன்மை இல்லை. Na2O ஒரு அயன் சேர்வை. ஆகவே இந்த கேள்விக்கு அது பொருத்தமற்றது. ஆகவே H2O தான் இந்த கேள்விக்கான மிக பொருத்தமான விடை. H2O. அயன் சேர்வை பங்கீட்டு வலு சேர்வை எல்லாம் எத்தனாம் பாடத்துல இருக்கு? சரி, கிரேட் 10. 10வது பாடத்தில் இருக்கு, கிரேட் 10. சரியா? சரி, இந்த வந்துட்டு இது அடிக்கடி வருகின்ற ஒரு பகுதி. சரியா? யூனிட் 10. ஓகே, இப்ப பாருங்க H2O H2O. இப்ப நாங்க நினைக்கலாம் பாருங்க, முனைவுத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முனைவுத்தன்மை என்றால் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடுதலாக காணப்படும். மின்னெதிர் வித்தியாசம் கூடுதலாக காணப்படும். அதே நேரம் சமச்சீரற்றதாக காணப்படும். பாருங்க, சமச்சீரற்றதாக காணப்படும், மின்னெதிர்த்தன்மை கூடுதலாக காணப்படும். பாருங்க, அவ்வணுக்கள் பிணைப்புச்சோடு இலத்திரன்களின் மீது கொண்டுள்ள கவர்ச்சி சமனாக இருக்காது. HF பாருங்க, மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடுதலாக இருக்கும். அப்ப சமனற்ற மின்னெதிர்த்தன்மையை கொண்ட இரு அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடும் போது பிணையில் ஈடுபடும் இலத்திரன்கள் சமச்சீரற்று பரம்பி இருக்கும். சரியா? சமச்சீரற்று பரம்பி இருக்கு. ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பாக தந்திருக்கு பாருங்க, இது நேர்கோடா அமைய இல்லை, இப்படி அமையல, சமச்சீராக இப்படி அமையல தானே. ஏது? பிணைப்பு சோடி இலத்திரன்கள் மீதான கவர்ச்சி விசை சமச்சீரற்ற விதத்தில் பரம்பி இருப்பதனால இது முக்கோணி வடிவுல காணப்படுது. சரியா? முக்கோணி வடிவுல காணப்படுது. ஆகவே இதுதான் அதற்கான விடை. இப்ப நீங்க CH4 பார்த்தீங்கன்றால் CH4, சரி CH4 பார்ப்போம். வந்துட்டு CH4. ஓகே, CH4 பாருங்க, கார்பனை சுத்தி 4 ஐதரசன்கள் இருக்கும், சமச்சீராக இருக்கும், அவற்றுக்கான மின்னெதிர்த்தன்மை அவ்வளவு இல்லை. இந்த CH4 பாருங்க, கார்பனை சுத்தி 4 ஐதரசன்கள் சமச்சீராக இருக்கு, எந்த பக்கத்துல பார்த்தாலும் சமச்சீராக இருக்கு. ஆகவே இலத்திரங்கள் சமச்சீரற்று பரம்பி இல்லை, அதனால் அதுக்கு முனைவுத்தன்மை இல்லை. சரியா பிள்ளைகள்? அதற்கான விடை 2வது. சரி, 24வது கேள்விக்கு போவோம். முதலாவது ஆன்சர் வந்திருக்கு, நல்லா வாசிச்சு பாருங்க. 2வது ஆன்சர் திரும்ப வந்திருக்கு, நல்லா வாசிச்சு பாருங்க. 3வது ஆன்சர் வந்திருக்கு. முதலாவது ஆன்சர், 2வது அனுப்பினால் 2வது ஆன்சர், 3வது அனுப்பினால் 3வது விட. இப்ப 4வது அனுப்புறாரு, 4வது ஒரு ஆன்சர் அனுப்புங்க. சரி, 4வது அனுப்புறாலும் முதலாவது. சரி, 1 2 3 1. அடுத்தாக்கள் CH4 பங்கீட்டு வலு சேர்வையான்னு கேட்டிருக்கோ. பங்கீட்டு வலு சேர்வைக்கு தான் இந்த லூயிஸ் கட்டமைப்புல நாங்க வரைகிறது. சரியா? இதெல்லாம் பங்கீட்டு வலு சேர்வைகள். இந்த பங்கீட்டு குழு ஒன்று இழந்து ஒன்று பெற்றுக்கொள்ள இல்லை, ரெண்டும் பொதுவாக வைத்துக் கொண்டால் அது பங்கீட்டு வலு சேர்வை. ஆகவே CH4 பங்கீட்டு வலு சேர்வை. சரி, Na2O மட்டும்தான் அதுல உள்ள அயன் சேர்வை. சரி, தரையில் இருந்து குறித்த வேகத்துடன் நிலைக்குத்தாக வீசப்பட்ட பந்து ஒன்றின் இயக்கம் தொடர்பில். சரி, 1வது விட அனுப்பியிருக்கீங்க. சரி, நாங்க பார்த்துருவோம் என்ன விட வரும் சொல்லி. நிலைக்குத்தாக வீசப்பட்ட பந்து ஒன்றின் இயக்கம் தொடர்பில் பொருத்தமற்ற கூற்று. சரியா? நிலைக்குத்தாக மேல் நோக்கி வீசப்பட்டிருக்கு. நிலைக்குத்தாக மேல் நோக்கி வீசப்பட்டால் நாங்க பார்ப்போம், இப்படி கீழே இருந்து இப்படி மேல் நோக்கி போகுது ஒரு பந்து. வீசப்பட்ட பந்து ஒன்று இயக்கம் தொடர்பில் பொருத்தமற்ற கூற்று. முதலாவது பொருத்தமா இல்லையான்னு, பொருள் மேல் நோக்கி இயங்கும் போது புவியீர்ப்பு ஆர்முடுகள் மறை பெருமானத்தை பெறும். சரியா? மேல் நோக்கி போனால் G சமனத்தின 10 ms - 2, 10 ms -
2 10 ms மைனஸ் 2 என்று சொன்னால் கீழ் நோக்கி வரும்போது அது 6 முடுகலாக இருக்கும். மேல் நோக்கி செல்லும் போது எப்படி இருக்கும்? அமர் முடுகல். அப்ப மேல் நோக்கி செல்லும் போது படிப்படியாக அந்த பெருமானம் குறையும். அதனால அது மறை பெருமானத்தை எடுக்கும் என்பது சரியா பிழையா? ஏ கூற்று சரியான கூற்று. முதலாவது கூற்று சரியான கூற்று. ஆனா விடையில கேட்டிருக்கு பொருத்தமற்றது. ஆகவே அது பிழை. சரியான கூற்று என்பதனால பிழை. இரண்டாவது கூற்றை பார்ப்போம். பொருள் கீழ் நோக்கி இயங்கும் போது அதன் இடப்பெயர்ச்சி சீராக அதிகரிக்கும். கீழ் நோக்கி இயங்கும் போது அப்ப இங்க இருந்த பொருள் நிலைக்குத்தாக வீசப்பட்ட பந்து, தரையில் இருந்து நிலைக்குத்தாக வீசப்பட்ட பந்து இப்படி மேல போக போக அதோட இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? ஆரம்ப இடத்துல இருந்து இறுதி இடத்துக்கான இடப்பெயர்ச்சி படிப்படியாக கூடும். இப்ப மேல இருந்து அப்படியே படிப்படியாக கீழே வர 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 ஆரம்ப இடத்துக்கும் இறுதி இடத்துக்கும் இடையிலான தூரம் குறையும். பாருங்க, இப்ப கீழ் நோக்கி வந்ததுன்னா இந்த இடம். அப்ப ஆரம்பத்துல உச்ச இடத்துக்கு போகும்போது இந்த அளவு இடப்பெயர்ச்சி. அப்ப ஆரம்பத்துல H1 என்று எடுத்தால் இப்ப திரும்பி வரும்போது இந்த நிலைமையில H2 இடப்பெயர்ச்சி என்ன நடந்துட்டு? குறைஞ்சிட்டா கூடிட்டா? மேல் நோக்கி செல்லும் போது நான் H1 காட்டியிருக்கேன். இப்ப திரும்பி வருது. திரும்பி வரும்போது H2 பெருசா H1 பெருசா? H2 பெருசு. H1 தான் பெருசு. சரியா? H1 என்பது கீழே இருந்தா உச்ச உயரம் வரை. H2 என்பது நான் திரும்பி வரும்போது இடையில எடுத்த ஒரு உயரம். அப்ப ஆரம்ப இடத்துக்கும் இறுதி இடத்துக்கும் இடையிலான தூரம் H2 என்பது குறைவு. ஆகவே பொருள் கீழ் நோக்கி இயங்கும் போது அதன் இடப்பெயர்ச்சி சீராக அதிகரிக்க முடியாது. சீராக அதிகரிக்காது. கீழே வர வர இடப்பெயர்ச்சி குறைந்து கடைசிக்கு இந்த ஆரம்ப இடத்துக்கு வரும்போது இடப்பெயர்ச்சி 0 ஆகிடும். ஆரம்ப இடத்துக்கு வரும்போது இந்த திரும்ப இதே இடத்துக்கு இந்த பச்சை கடல்ல காட்டப்பட்ட இடத்துக்கு வந்தால் இடப்பெயர்ச்சி 0 ஆகிரும். ஆகவே இரண்டாவது கூற்று பிழை. ஆகவே அதுதான் விடை. சரியா? இரண்டாவது கூற்று பிழை. ஆகவே அதுதான் விடை. இரண்டும் சமனா இருக்காதான்னு கேட்டு. இரண்டும் சமனா எப்படி இருக்கும்போது இப்படி இதை நேர்கோடு எடுத்து பாருங்க. ஒரு ஆள் ஏயிலிருந்து பிக்கு வந்து மேல போனதை பின்னா கிடையாது. பிசி இங்கிருந்து 20 மீட்டர்னு எடுத்துக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் 10 மீட்டர். ஒரு ஆள் கீழே இருந்து மேல போற மாதிரி இங்க நாங்க ஏ பிசின்னு எடுப்போம். இப்படி டவுட் கேட்டதால நான் படுத்துறேன். ஏல இருந்து பி வரை 20 சி. இப்ப சி என்பது உச்ச உயரத்துக்கு வரும்போது இடப்பெயர்ச்சி 30. இப்ப திரும்பி வரேன்னா சில இருந்து பியை நோக்கி வரும்போது அப்ப ஏல இருந்து சில இருக்கும்போது 30 மீட்டர் இடப்பெயர்ச்சி. இப்ப கீழ் நோக்கி வர மாதிரி திரும்பி வரும்போது இப்ப பியில வந்து நின்றால் இடப்பெயர்ச்சி எத்தனையா போகுது? ஆரம்ப தானத்துக்கும் இறுதி தானத்துக்கும் இடையிலான வித்தியாசம் 20 மீட்டர். கீழ் நோக்கி வரும்போது என்ன செய்யுது? குறையுது. சரியா? ஆனா இதுல போட்டிருக்கு அதன் இடப்பெயர்ச்சி சீராக அதிகரிக்கும் என்று. ஆகவே அது பிழையான கூற்று. ஆகவே அதுதான் விடை. மூன்றாவது பாருங்க. இயங்கும் போது ஒரே கிடைமட்டத்தில் பொருள் கொண்டிருக்கும் வேகம் சமபருமன் கொண்டது. ஒரே கிடைமட்டம். கிடைமட்டம் என்ன? பருமனை பத்தி கேட்டிருக்கு. இப்ப பாருங்க, முதலாவது செகண்ட்ல எரியும் போது உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். எரியும் போது 40ல எரிஞ்சால் ரெண்டாவது செகண்ட்ல 30, மூன்றாவது செகண்ட்ல 20, நாலாவது செகண்ட்ல எது 10. அப்படி குறைஞ்சு போகும். அதே போல கீழில் இருந்து வரும்போது ஆரம்பத்துல இருந்து என்ன செய்யும்? 0 இருந்து திரும்ப இங்க ஒரு செகண்ட் 10 ஆகும், இங்க 20 ஆகும், இங்க 30 ஆகும், இங்க வரும்போது திரும்ப 40 ஆகும். ஒரே கிடைமட்டத்துல வேகங்கள் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். சரியா? ஆகவே அந்த கூற்று சரி. நாலாவது, பந்தினால் அதி உயரத்திலே அதன் வேகம் 0 ஆகும் போது அழுத்த சக்தி உயர்வாகும். வேகம் 0 ஆகினால் இயக்கப்பாட்டு சக்தி அரை MB வர்க்கம். வேகம் 0 ஆகும்போது அரை MB வர்க்கம் 0. ஆகவே
அங்க இருக்க போகுது mgh. h உயர்ந்த பெருமானம் இருக்கும்போது அழுத்த சக்தி உயர்வாக இருக்கும். வேகம் 0 ஆகும்போது அழுத்த சக்தி உயர் பெருமானத்தை கொண்டிருக்கும் என்பது சரி. சரியா பிள்ளைகள்? விளைஞ்சா? சரி, ஆகவே நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். ஆகவே 24க்கு 2வது விடை. இப்ப 25வது. சரி, ஆன்சர் வருது 25, 26. 25 என்பது கொஞ்சம் நல்ல மூளைக்கு வேலை கொடுக்கணும். நாங்க அன்றாட வாழ்க்கையோட தொடர்பானது மாதிரி இருக்கு. சரியா? 25க்கு 25 சரி. 26 தான் கொஞ்சம் யோசிக்கணும். 25 25க்கு 4வது விட, 2வது விட, 4வது விட. அனிகா, சமீகா, இம்லா அனுப்பியிருக்கு. அடுத்தாக்கள் ஃபஸ்ரா, ருசைக்கா, ரிஃப்கியா. சரி, அடுத்தாக்கள் அம்மானி. சரி, நாங்க பார்ப்போம். துருவை அவதானித்து 25, 26ஆம் வினாக்களுக்கு விடை தருக. நீர்கொண்ட பாத்திரத்தின் அடியில் ரெஜிபோம் பந்து ஒன்று மெல்லிய இணையினால் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு ரெஜிபோமா கட்டி வச்சிருக்கு. சரியா? இந்த சந்தர்ப்பத்துல அதுல தாக்குற விசைகளை நாங்க பார்க்கணும். இலையினால் பந்தின் மீது வழங்கப்படும் இழுவை பின்வரும் எதற்கு சமனாகும்? இதுல கொடுக்கப்படும் இழுவை எதற்கு சமனாகும் கேட்கிறது. அப்ப இழுவை இங்கு பந்தின் திணிவை புறக்கணிக்கன்னு போட்டிருக்கு. சரியா? அப்ப இழுவை பந்தின் கனவளவுக்கு சமனாகும். கனவளவுக்கும் இழுவைக்கும் நாங்க எங்கேயும் தொடர்பு படிச்சில்லை. சரியா? கனவளவு இழுவைக்கு சமனாக போறது இல்லை. பந்தின் நிறைக்கு சமனாகும். சரியா? நிறை கீழ் நோக்கி தாக்கும் நிறை, மேல் நோக்கி தாக்கும் இழுவை. ஆனா இதுல ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கு, திணிவை புறக்கணிக்கண்டு. சரியா? அப்ப அந்த நிறைய நாங்க இங்க கருத்தில் கொள்வது கடினம். சரியா? வேற வழி இல்லாட்டி வந்து பார்க்கலாம் திரும்ப யோசிச்சு. அப்ப அதை பெண்டிங்ல வைப்போம். நீர்நிரலால் பந்தில் ஏற்படுத்தப்படும் அமுக்கத்துக்கு அமுக்கம் எச்ரோஜ். அமுக்கமும் அடுத்தது இழுவை என்பது விசை. அமுக்கத்துக்கும் விசைக்கும் இடையிலான தொடர்பு நாங்க பார்க்கணும். சரியா? அப்படி ஒரு தொடர்பு எடுப்பது கஷ்டம். அடுத்தவும் பந்தினால் இடம்பெயர்ந்த நீரின் நிறைக்கு சமம். இப்ப பாருங்க, பந்தினால் இடம்பெயர்ந்த நீரின் நிறைக்கு சமம். இப்ப பொதுவாக ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தின்படி பந்தினால் ஏதாவது பொருள் ஒன்று அமிழும் போது அதனால் இடம்பெயர்க்கப்படும் நீரின் நிறை எதற்கு சமன்? ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தின்படி இடம்பெயர்க்கப்படும் நீரின் நிறை எதற்கு சமன்? ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்திருக்கு. ஒரே ஒரு மார்க்ஸ் தான் கொடுத்தது வரை விளக்கணத்துக்கு. நிறைய பேர் எடுக்கல அதுக்கான மார்க்ஸ். அவை திரும்ப வரலாம். ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் ஒரு மார்க்ஸ் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு மார்க்ஸுக்குரிய என்றா சகல பாயிண்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கணும். அப்படி எழுதப்பட்டிருக்க இல்லை. பொருளின் திணிவிற்கு சமன் அப்படி ஒன்று இல்லை. ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்துல திணிவே இல்லை. பொருளின் பாய்மத்திற்கு இல்லை இல்லை. சரி, ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தை மறந்துட்டீங்க போல. சரி, ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தை எடுப்புமே. தத்துவம் 10ஆம் ஆண்டு எத்தனை படம்? 15ஆம் படம். ஓகே, சரி. ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்
ஆர்கிமிடிஸின் தத்துவத்தை பாருங்க. ஆர்கிமிடிஸின் தத்துவம் அல்லது கோட்பாடு நான் சொல்லுவோம். பொருள் ஒன்று ஒரு பாய்மம் ஒன்றில் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ முற்றாகவோ அமிழ்த்தப்பட்டிருக்கும் போது அதன் மீது தாக்கும் மேலுதைப்பு பொருளின் மூலம் இடம்பெயர்க்கப்படும் எதுக்கு சமம்? பாய்மத்தின் நிறைக்கு சமம். அப்ப பாய்மத்தின் நிறை இதுல கேட்கப்பட்டிருக்கு பந்தினால் இடம்பெயர்ந்த நீரின் நிறைக்கு அப்படின்ற அர்த்தம் பாய்மத்தின் நிறைக்கு. இப்ப பாய்மத்தின் நிறைக்கு எது சமன்? மேலுதைப்பு. மேலுதைப்பு சமன். இது அடிப்படையாக கொண்டுதான் நான் சொன்னேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் ஆர்கிமிடிஸின் கோட்பாடு எழுத சொல்லி வந்துருந்துச்சு. கொடுத்தது ஒரே ஒரு மார்க்ஸ். அதுல கேட்கப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த பாய்மம் ஒன்றில் பகுதியாக அல்லது முற்றாக தாக்கும் மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்படும் பாயின் நிறைக்கு சமனாகும் என்ற 3 முக்கியமான பாயிண்ட்ஸ்களும் இருந்தால் தான் மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன். அதனால 3 பாயிண்ட்ஸ்கள் எழுதினாக்கள் குறைவு, அதனால நிறைய பேருக்கு மார்க்ஸ் கிடைக்க இல்லை. அப்ப அது புள்ளி குறைவாக பெறப்பட்ட ஒரு வினா, அதனால திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பொருள் ஒன்று ஒரு பாய்மத்தில் பகுதியாகவோ முற்றாகவோ அமிழ்த்தப்பட்டிருக்கும் போது அதன் மீது தாக்கும் மேலுதைப்பு பொருளின் மூலம் இடம்பெயர்க்கப்படும் பாய்மத்தின் நிறைக்கு சமனாகும். சரி, என்னோட பேஜும் கேட்டு வந்திருக்கு. சரி, 97ஆம் பக்கம். சரியா? சரி, 97ஆம் பக்கம் இருக்கு. 10ஆம் ஆண்டு பாட்டு. சரி, அவை பந்தினால் இடம்பெயர்ந்த நீரின் நிறைக்கு எது சமம்? எது சமன்? மேலுதைப்பு சமன். அப்ப மேலுதைப்பு, அப்ப பந்து என்ன செய்யுது? தண்ணி இந்த ரெஜிபம் துண்டுக்கு மேலுதைப்பண்ண கொடுக்குது, மேல தள்ளி கொண்டிருக்கு. அப்ப இது மேல போகாம இருக்கணும்டால் அந்த இலை என்ன செய்யணும்? கீழ் நோக்கி ஒரு இழுவையை கொடுக்கணும். சரியா? கீழ் நோக்கி. சரியா? கீழ் நோக்கி இழுவை ஒண்ட கொடுக்கணும். மேல் நோக்கி மேலுதைப்பு இருந்தால் கீழ் நோக்கி இழுவை ஒன்றை கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த நீர் நிறைக்கு மேலுதைப்பு சமன். அவை அந்த மேலுதைப்பு இழுவைக்கு சமன். மேலுதைப்பு இழுவைக்கு சமன். ஆகவே மிக பொருத்தமான விடை 4வது விடை. 25க்கு 4வது விடை. சரி, 26வது பார்ப்போம். பந்தினை இணைக்கும் இழை அறுபடுமாயின் பந்தின் இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. இடப்பெயர்ச்சி நேர வரைப்பினை பொருத்தமாக வகை குறிப்பது. சரி, ஆன்சர் அனுப்புங்க. சரி, இப்ப பார்ப்போம். இலை அறுபட்டால் என்ன செய்யும்? மேல போகுமா கீழே போகுமா? இந்த ரெஜி பொந்துன்னு மேல போகுமா கீழே போகுமா? அப்ப மேல போகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து இடப்பெயர்ச்சி டி கூடுதா குறையுதா? இடப்பெயர்ச்சி கூடுமா குறையுமா? மேல போகும்போது சொல்லுங்க பாப்போம்.
சரி பிள்ளைகள், கனெக்ஷன்ல சின்ன ப்ராப்ளம் உண்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள். சரி, இந்த பொருள் மேல் நோக்கி வரும். மேல் நோக்கி வருமாக இருந்தால் நேரம் செல்ல செல்ல இடப்பெயர்ச்சி கூடுமா குறையுமா? குறை குறையுமா? கூடும். இருந்த இங்க வருதா கூடுதா குறையுதா? கூடு. ஆரம்ப இடம் இது. ஏலிருந்து பியை நோக்கி வருது. ஏலிருந்து பியை நோக்கி வருதா இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது? கூடுது. வச்சுக்கோமே 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்படி மேல வந்துடும். ஏலிருந்து பிக்கான ஃபுல் தூரம் வந்துடும். அப்ப இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? கூடும். இடப்பெயர்ச்சி கூடுமாக இருந்தால் சரியா, இந்த 3வது கிராஃப் என்ன செய்யுது? நேரம் போக போக இடப்பெயர்ச்சி குறைஞ்சு கொண்டு வர குறைஞ்சு கொண்டு வருது. இந்த 3 விட வராது. மூன்றாவது விட வராது. சரி, இப்ப நாங்க அடுத்த விடைகளை பார்ப்போம். அடுத்ததெல்லாம் இடப்பெயர்ச்சி கூடுகின்ற இடப்பெயர்ச்சி கூடுகின்ற கிராஃப் அடுத்ததெல்லாம். சரி, மேல வர வர வேகம் கூடுமா குறையுமா? மேல வரும்போது வேகம் கூடுமா குறையுமா? குறையுமா? இதுல இருந்தா இந்த கிராஃபை நாங்க முடிவு செய்யணும். சரியா? மேலே வரும்போது பொதுவாக கீழ் நோக்கி ஜி ஒன்று தாக்கும். சரியா? புவியீர்ப்பு ஆறுமுடுகள் ஒன்று இருக்குமே. எப்படியும் ஜி மேல வர வர அது என்ன செய்யும்? நிறை ஜி குறையும். அப்ப வேகம் என்ன செய்யும்? படிப்படியாக மேல் நோக்கி வரும்போது குறையும். அப்படி குறையும் எடுத்தால் எத்தனை விட வரும்? படித்திறன் குறையணும். 1ஆவதுல படித்திறன் கூடுது பாருங்க. இந்த பாகையை வச்சுதான் கண்டுபிடிக்கிற படித்திறன் கூடுதா குறையுதான்னு பாருங்க. நேர்கோடு அடிச்சு இப்படி பாகையை பாருங்க. முதலாவது என்ன செய்யுது? இந்த பாகை பெருமானம் கோணம் அதிகரிக்குது. அது முதலாவது விட வராது. குறைந்து கொண்டு போறது 2வது விட. அப்படியே மேல வந்து அப்படியே இடப்பெயர்ச்சி மாறாம இருக்கும். மேல வந்து நீர்மட்டத்துக்கு மேல வந்து அதுக்கு மேல போகாது தானே. அப்ப அதுக்கு மேல போகாது என்பது அப்படியே சீராக இருக்கும். இதுக்கு பொருத்தமான விடை 2வது விடை. சரியா? நீங்க ஏதாவது வேற விடைகளை தெரிவு செஞ்சதுக்கான காரணம், தெளிவான காரணம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க சொல்லலாம். அப்படி இருக்கா? 3வது இதுக்கு தெரிவு செஞ்சு 2வது 1வது இதுக்குத்தான் தெரிவு செய்தேன் அப்படி இருந்தா சொல்லலாம். சரி, ஆகவே 2வது விடை. 27வது வித்தியாசம். பெஸ்டுள்ள கிராஃப் அதுல படித்திறன். சரியா? படித்திறன் பாருங்க, ஏங்கிள் கோணம் என்ன செய்யுது? படிப்படியாக கூடிக்கொண்டு போகுது. சரியா? படிப்படியாக கூடிக்கொண்டு போகுது என்றால் படித்திறன் கூடுதுன்ற அர்த்தம் என்ன? டி இடப்பெயர்ச்சி அலகு எம் மீட்டர், டைம் அலகு செகண்ட். அப்ப மீட்டர் ஓவர் செகண்ட், மீட்டருக்கு செகண்ட், அதாவது மீட்டர் செகண்ட் -1 அப்படின்னு அர்த்தம் என்ன? கோணம் கூடுதா இருந்தால் ms-1 என்ற பெருமானம் கூடும். ms-1க்கான பெருமானம் கூடுதுன்ற அர்த்தம் என்ன? வேகம் வேகம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். இப்ப நாங்க மேல வரும்போது வேகம் படிப்படியாக குறையும் எடுத்துட்டோம். வேகம் குறையும் எடுத்தால் அந்த கோணம் சரியா குறைகின்ற ஒன்று எடுக்கணும். நான் விளைஞ்சா வேகம் இப்படி குறைகிறது உண்டு. ஆனால் 4வது பார்த்த எல்லா கோணம் தொடர்ச்சியாக சீராக இருக்கு, மாறாத பெருமானம்.
மாறா வேகம்னு நீங்க கருதினீங்க என்றால் 4வது விட. வேகம் படிப்படியாக மேல் நோக்கி வரும்போது கூடும் எடுத்தால் 1வது விட. வேகம் மேல வரும்போது படிப்படியாக குறையும் எடுத்தால் 2வது விட. அவை ஜி ஒன்று இருக்கு, நிறை ஒன்று. நிறை மறை பெருமானம் எடுப்பதனால படிப்படியாக நாங்க குறையும் எடுப்போம். சரி, மேல் நோக்கி வரும்போது ஒரு கட்டத்தில் அது சீரான வேகத்தை அடைஞ்சிடும். அதாவது இடப்பெயர்ச்சி இல்லை, ஓய்வை அடைஞ்சிரும் எடுக்கும். சரியா இப்ப விளைஞ்சா? ஓ சார் விளங்கிட்டு. ஜஸாக்கல்லாஹ். ஓகே. 27வது மனித பெண்ணின் இனப்பெருக்க தொகுதியை காட்டுகின்றது. இங்கு எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி. எக்ஸ் என்று குறிப்பிடப்பட்ட பகுதி எது? பாஸ் பேப்பர்ல பல முறை வந்துட்டு. என்ன பகுதி? எக்ஸ் என குறிப்பிடப்பட்ட பகுதி பலோப்பியன் குழாய். எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி சில வேளைகளில் தடைப்படும் வாய்ப்பு காணப்படுகிறது. இதன் விளைவாக இடம்பெறக்கூடிய பாதிப்பு. விடைய கண்டுபிடிச்சாக சொல்லுங்க. 4வது. சரி, 4வது விட வந்திருக்கு, 1வது விடையும் வந்திருக்கு. சரி, குயிக்கா சொல்லுங்களேன். அடுத்தாக்கள் சொல்லுற 2-3 பேர் தான் குயிக்கா ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இப்ப பேர் வாசிக்க போறேன். விட அனுப்பாதாக்கள். சார் சாட் பாக்ஸ்ல விட அனுப்பிடலாம். இப்ப அனுப்பேன் பாருங்க. எழுந்தானே நாட் மீட்டிங் என்று வர இல்ல சார். நாட் மீட்டிங் என்று வர. மீட்டிங்ல தான் இருக்கீங்க, இப்படி காட்டுது. அடுத்த ஆன்சர் வருது. சரி, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சரி, 1வது விட 4வது விட வந்திருக்கு. சரி, 4வது விட. சரி, நாங்க பார்ப்போம். பலோப்பியன் குழாய் மனித இனப்பெருக்க தொகுதியும் தொடர்பானது. இது சம்பந்தமான பல கேள்விகள் எக்ஸாமுக்கும் வந்திருக்கு. ஆகவே நாங்க பலோப்பியன் குழாய் தொடர்பான கேள்வியை நாங்க பார்ப்போம். சரி, இதுல பாருங்க. 1வது சூழ்கொள்ளல் தடைப்படும். சூழ்கொள்ளல் என்றால் என்ன? சூலகத்திலிருந்து சூழ் விடுவிக்கப்படும் செயற்பாடு. அப்ப சூழ்கொள்ளல் என்றால் இந்த சூலகம், இந்த சூழ் விடுவிக்கப்படும் சூழ். அப்ப சூலகம் இருப்பதனால அங்க சூழ்கொள்ளல் நிகழும். சரியா? சூலகம் விடுவிக்கப்படும். ஆகவே அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? சூழ்கொள்ளல் நான் காட்டுறேன். அதாவது முதிர்ந்த கிராபியன் புடைப்பு உடைந்து அதனுள் காணப்படும் சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது. இது சூழ்கொள்ளல் எனப்படும். சூலகத்திலிருந்து சூழ் விடுவிக்கப்படும் செயற்பாடுதான் சூழ்கொள்ளல் எனப்படும். அவை இங்க இந்த இருக்கு சூலகம். இந்த சூலகம்